இந்த உலகம் பல்வேறு உயிரின சூழல்களால் நிறைந்தது. தொன்மையான மொழிகளையும் நாகரீகங்களையும் தன்னகத்தே கொண்டு காலம் காலமாய் சர்வ கணங்களிலும் பரிணாமத்தின் புள்ளியில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. அப்படி பரிணாமத்தின் வளர்ச்சியில் மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் கடந்து உயிர்களின் வரலாற்றில் ஓர் அடையாளமாய் இருப்பவன் மனிதன். அவன் மாறுவதற்கும் அவனால் உலகில் மாற்றங்கள் நிகழ்ந்ததற்கும் ஒரு வியாபார அமைப்பு முறை மிகப்பெரிய காரணமாயிருந்தது. ஆதி மனித காலம் கடந்த நிலையில் மனித நாகரிகத்தின் தொடக்கத்தில் அனைத்து பகுதிகளிலும் ஒரு பொருளை வாங்குவதற்கும் விற்பதற்கும் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வியாபார முறைதான் சந்தை என்பது. நெல்லை கொடுத்து பருப்பு வாங்கியதும், மீனை கொடுத்து தயிர் வாங்கியதும், உப்பு கொடுத்து அரிசி வாங்கியதும் சந்தை பாரம்பரியத்தின் ஒரு பகுதி. நம்முடைய கிராமத்து முடுக்குகளில் எங்கும் சுட்ட கிழங்கும் சோளமும் கள்ளும் கருவாட்டின் மனமும் பரிமாறிக்கொள்ளப்பட்டதை யாரும் மறந்திருக்க முடியாது. எல்லா உயிரினங்களையும் போல மனிதர்களுக்கும் பசி என்பது இயற்கையான ஒன்றாகவே இருந்தது. அப்படி வாழ்ந்தபோதுதான் கிடைத்தவற்றை உண்டு வாழ்ந்து காலப்போக்கில் உணவை உற்பத்தி செய்யும் மகத்தான நிலைக்கு தள்ளப்பட்டான் மனிதன். அந்த தருணத்தில்தான் கைத்தறியும் உலோகமும் கண்டுபிடிக்கப்பட்டன. நெருப்பும் சக்கரமும் கண்டுபிடிக்கப்பட்டது போல உலோகத்தின் கண்டுபிடிப்பு மனிதனின் அறிவு புரட்சிக்கு அடுத்த மைல்கல்லாய் விளங்கியது. சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு முறுக்கேறி கிடந்த மனிதன் முதலாய் உணவு வகைகளை பயிரிடத் தொடங்கினான். பலவித கருவிகளை உருவாக்கினான். உற்பத்தி செய்ததை சேமித்தான். சேமித்ததை விற்பனை செய்தான். சந்தை உருவானது. சந்தைப்படுத்தலை மிகைப்படுத்தினான். வாணிபம் செய்தான். வாணிபத்தின் அளவை அதிகரித்தான். ஏற்றுமதி செய்தான். நாடு கண்டான். நாடு பிடித்தான். நாடு பிடிக்கும் வெறியில் மனிதன் மீண்டும் மிருகமானான். கடல் வாணிகம் செய்வதற்காய் காற்றின் திசையில் புறப்பட்டவன் 2 உலகப் போர்களை நிகழ்த்தி மானுடத்தை சிதைத்த போது வாணிபம் வெட்கப்படத்தான் செய்தது. 14ஆம் நூற்றாண்டில் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டறிந்த பிறகு வாணிபம் வளர்ச்சி பெறத் தொடங்கியது. அப்படி வாணிபம் செய்வதற்காய் 17ஆம் நூற்றாண்டுகளில் வந்து இந்திய தேசத்தையே கைகளுக்குள் சுருட்டிக் கொண்டவர்கள்தான் கிழக்கிந்திய கம்பெனியினர். கடல் கடந்து உலகாண்ட தமிழன் ராஜேந்திர சோழனுக்கு பிறகு இந்திய வரலாற்றை சுத்தமாய் அடித்து திருத்தி மாற்றி எழுதிவிட்டு சென்றார்கள் பிரித்தானியர்கள். அப்போதெல்லாம் இந்தியர்கள் யாரும் சுயமாய் வாணிபம் செய்ய முடியாது. சந்தையில் உள்ள அனைத்து கடைகளும் வரி செலுத்த வேண்டும். பயந்து பயந்து தங்களின் பொருட்களை பாதுகாத்தது இந்திய மனித இனம். இப்படி உலகெங்கும் சந்தை பாரம்பரியத்தின் தடங்களை பார்த்துக் கொண்டிருக்கிற வேளையில் 177 ஆண்டுகளுக்கு மேலான சந்தை கலாச்சாரத்தை கொண்ட ஒரு பகுதி இன்னும் நமது மண்ணில் எளிய மனிதர்களால் நிரம்பிய தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருப்பதை உலகிற்கு உணர்த்த வேண்டிய ஒரு கட்டாயம் நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. 18ஆம் நூற்றாண்டுகளின் தொடக்கத்தில் சுதந்திர போராட்டம் கொழுந்துவிட்டு எறிந்த காலத்தில் சென்னை அருகே உள்ள பல்லாவரத்தில் துவங்கப்பட்டதுதான் வாரச்சந்தை. நகரத்தின் நெருக்கடியில் சென்னையின் முகப்பக்கமாய் விளங்கும் தாம்பரத்தை அடுத்த பல்லாவரம் பகுதியின் ஒரு புறம் விமான ஓடுபாதைகளின் நேர்கோட்டில் பயணிகள் பறந்தபடி இருக்க, மற்றொரு புறம் ரயில்களில் மக்கள் கூட்டம் அலையடிக்க, சந்தை மக்களின் கட்டுக்கடங்காத கூட்டத்தை பல்லாவரம் வானத்திலிருந்து பார்த்தால் திருவிழா கூட்டமாய் ஆர்ப்பரிக்கும். அன்பர்களே, நண்பர்களே, சான்றோர்களே, என்னை போன்றவர்களே, அனைவருக்கும் இனி நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் வெங்கடேஷ் கார்த்திக். பொதுவாக உழைப்பவர்களுக்காக கொண்டாடப்படுற 2 விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் உழைப்பவர்களுக்கான தினம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா தை மாதம் உழவர்கள் தினம். இது உங்களுக்கான ஒரு புதுமையான நிகழ்ச்சி. இதுதான் உங்களுக்கான விந்தையான சந்தை நிகழ்ச்சி.
சென்னையின் புறநகரில் ஒரு சேமிப்பு கிடங்கு போல இந்த பல்லாவரம் சந்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் சூரியனோடு சேர்ந்தே சோம்பல் முறிக்கிறது. பல்லாவரம் மலையடிவாரத்தில் ஜிஎஸ்டி சாலையில் அமைந்திருக்கும் இந்த சந்தையில் குண்டூசி முதல் குளிர்சாதன பெட்டி வரையிலும், கருவாடு முதல் கணினி வரையிலும், ஃப்ரிட்ஜ் முதல் பென்டிரைவ் வரையிலும் அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைத்து விடுகின்றன என்பது எத்தனை ஆச்சரியம்! வாரந்தோறும் 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து செல்கின்றனர். ஒவ்வொரு மாதத்திற்கும் 4 லட்சம் பேர் வரை கூடுகின்றனர். இந்த சந்தை ஏறத்தாழ 1.5 கிலோமீட்டர் அளவிற்கு பறந்து விரிந்து காணப்படுகிறது. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்று இந்த சந்தை கூடுகின்றது. தொலைதூரத்தில் இருந்தெல்லாம் கூட பொருட்கள் இந்த சந்தைக்கு கொண்டு வரப்பட்டு விடியற்காலை 7 மணியிலிருந்து சந்தை செயல்பட ஆரம்பித்து விடுகின்றது. இரவு 9, சில நாட்களில் 10 மணி வரை கூட சந்தை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. காலை 6 மணிக்கே ஆரம்பித்து விடுகிற சந்தையில் அதிகாலையில் இருந்தே வியாபாரிகள் தங்கள் பொருட்களை கொண்டு வந்து தங்களுக்கென ஒதுக்கப்பட்ட இடத்தில் கொட்டி வியாபாரத்தை தொடங்கி விடுகின்றனர். துணிக்கடைகள், பழக்கடை, சாப்பாட்டுக்கடை, மரபெஞ்ச், பூச்செடி, பூந்தொட்டி விற்பனை, மரக்கன்று, சோளம், கடலை, மூக்குப்பொடி டப்பா முதல் முளை கட்டிய பயிர் என்று அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைப்பது அதிசயம்தான். இது இந்த பல்லாவரம் சந்தை ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுலேயும் ஒரு பெரிய சந்தை, எல்லா பொருளும் இங்கே வாங்கிடலாம். அதாவது காய்கறியிலேருந்து அனைத்து பொருள், ஈவன் அக்ரிகல்ச்சருக்கு வேண்டிய விதை, நாற்று எல்லாமே வாங்கலாம், தேக்கு செடியிலேருந்து எல்லாமே. அதனால் இங்கே நாங்கள் ரெகுலராக இங்கே வாங்கிடுவோம். ஒன்ஸ் இன் வீக் இங்கே வாங்கினோன்னா அந்த வீக் ஃபுல்லாக பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ரெண்டாவது ஐட்டம்ஸும் கம்பேரிட்டிவாக சீப்பாகவும் இருக்குது. ரெண்டாவது எவ்ரிதிங் அண்டர் ஒன் ரூஃப், எல்லாமே ஒரே இடத்துல கிடைச்சிரும். அதுதான் இதில் ரொம்ப பெனிஃபிட். விதைங்க கத்திரி, மிளகாய் விதை, தக்காளி விதை, வெண்டைக்காய், புடலங்காய், பீக்கங்காய், எல்லா விதைங்களும், செவ்வாழை, பச்சை வாழை, ரஸ்தாளி வாழை, கற்பூர வாழை, முந்த வாழை இருக்குங்க. கத்திரி, மிளகாய், தக்காளி நாற்று, மிளகாய் நாற்று, தேக்கு மரம், சந்தன மரம். 25 வருஷம் வரேங்கய்யா. 25 வருஷமா அந்த சந்தையில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏதோ பரவாயில்ல கிடைக்கிறோம். இது மட்டுமா? உணவுப் பொருட்களான காய்கள், பழங்கள், அரிசி பருப்பிலிருந்து புளி, உப்பு, வத்தல், பட்டை, லவங்கம், மஞ்சள், மிளகு, முந்திரி, பாதாம், பூண்டு, கோதுமை என மூட்டை மூட்டையாக வைத்து விற்பனை செய்கிறது ஒரு கூட்டம். நகரத்தின் வீதிகளில் வாரம் ஒரு நாள் கிராமத்து வாசம் வீசுவதாக படுகிறது. இந்த பல்லாவரம் வாரச்சந்தை கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷம் பழமையான வாரச்சந்தை. இது பலதரப்பட்ட மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இங்கே எல்லா அனைத்து பொருட்களும் மிக எளிமையாக கிடைக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆடு, மாடு, கோழி, பர்னிச்சர் ஐட்டங்கள், மரச்சாமான்கள், இரும்பு பொருட்கள், காய்கறிகள், மளிகை சாமான்கள் முதலானவை எல்லாமே ஏழை எளிய மக்களுக்கு ஏற்றவாறு மிக குறைந்த வகையில் பயனளிக்கக்கூடிய வகையில் வாரத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை மட்டும் இந்த வாரச்சந்தை இயங்குது. பல்லாவரம் சந்தை வண்டி மையிலிரு மாடு கட்டும் சலங்கை, மணி, தாம்பு கயிறு, அரிவாள், சுத்தி, கோடாரி, வானல், மண்வெட்டி, பாறை, இது ஒரு வகை. பெண்களின் கூட்டம் ஒரு பக்கம் கேஸ் அடுப்பு, மின்சார அடுப்பு, கிரைண்டர், மிக்சி, ஸ்டவ் என விலைபேசி குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
இங்கே கலை வேலைப்பாட்டுடன் கூடிய விளக்குகளும் பொருட்களும் காலம் கடந்தும் கிடைப்பது ஆச்சரியம். இதற்காகவெல்லாம் இவர்கள் எத்தனை சிரமப்பட்டிருப்பார்கள் என்பதை யோசிக்கும் நமக்கு மலைப்பாகத்தான் இருக்கிறது. என் பேர் லட்சுமி சார், மன்னார்பேட்டில இருந்து வரோம். இந்த மாதிரி டாய்ஸ், கிஃப்ட், எலக்ட்ரானிக் ஃபுல்லா எல்லாமே எடுக்குது சார். அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் கம்பெனில கூட இந்த டேமேஜ் ஆனதெல்லாம் லாட்டா எடுப்போம். நான் இந்த வியாபாரம் வந்து ஒரு 13 வருஷமா பண்றேன் சார். லாபம் கிடைக்கிறதோடு தானே சார் பண்றோம். நம்மளால வந்து அடுத்த கல்ல போய் வேலை எல்லாம் செய்ய முடியல. அதனால நாங்களே ஒரு பிசினஸா பண்றோம் சார். இல்ல சார், படிக்கல. எப்படி தெரியும்னா இதெல்லாம் அப்படி அப்படியே கத்துக்கிறது தான். எதுவுமே யாருமே தெரிஞ்சுக்கன்னு வர்றது இல்ல சார். இல்ல யாருமே பிறக்கும் போதே எதுவுமே தெரிஞ்சுக்கிறது இல்ல. எல்லாமே அப்படி அப்படியே கத்துக்கிறது தானே. ஒரு மூலையில் ஆடு, கோழி, புறா, பந்தய புறா, கிளி, பஞ்சவர்ண கிளி, வெளிநாட்டு பறவைகள், கூண்டில் அடைக்கப்பட்ட குருவிகளோடு அதற்கு அடுத்த கடையில் முயல்களும் விற்பனை செய்யப்படுகின்றன. மீன், கருவாடு, நெத்திலி, நெத்திலி என்றவாறு ராகம் போட்டவாறு ஆண்களையும் பெண்களையும் கடையருகே பார்க்கவும் முடிகிறது. கட்டிலும் பீரோவும் கம்பீரமாயிருக்கின்றன. இதில் புதியது உண்டு, பழையதும் உண்டு. இந்த சந்தையின் ஒரு சிறப்பு, நீங்கள் எதிர்பார்க்கும் எல்லா விலைகளுக்கும் இங்கு பொருட்கள் கிடைக்கும் என்பது. சோஃபா செட், ஷோகேஸ், செருப்பு, உடற்பயிற்சி கருவி, நாற்காலி முதல் சைக்கிள், டிவி, ரேடியோ, செல்போன், சார்ஜர், டிவிடி, கொசுவலை, குடை, கணினி, மடிக்கணினி, டேபிள், கிராமபோன், இசைக்கருவிகள், ஃபேன், சில்வர் பாத்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், கலைநயத்துடன் கூடிய சிற்பங்கள், வெளிநாட்டு வாசனை திரவியங்கள், கேமராக்கள், பொம்மைகள் என பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. சைக்கிள்லாம் வந்து நாங்கள் பழசு எடுத்து நாங்கள் ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணுற ஒரு காஸ்ட்டை விட நாங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு 100 to 200 ப்ராஃபிட் வச்சு தான் நாங்கள் சேல் பண்ணுவோம். அந்த சைக்கிள் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அந்த ரேட்டு, அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட். பழங்காலத்து இருசக்கர வாகனங்களை ஞாபகார்த்தமாக சிலர் பராமரித்து வருகிறார்கள். இதில் குறிப்பிடத்தக்க ஒன்று, பழைய காலத்து நாணயங்கள் இங்கு பெருமளவில் கிடைக்கின்றன. நாணயங்களை கொண்டுதான் ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களையும் ஆட்சி செய்த மன்னனையும் எளிதில் அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். மேலும் தொல்பொருள் ஆராய்ச்சிக்கு நாணயங்கள் தான் பெரும் பங்கு வகிக்கின்றன. தென்னிந்தியாவில் ரோமானியர்களின் வருகையையும் வாணிபம் நடந்ததையும் இங்கு கிடைக்கும் ரோமானிய நாணயங்களை கொண்டு நம்மால் அறிந்து கொள்ள முடியும். பிரித்தானி கிழக்கிந்திய கம்பெனியின் மன்னர் 7ஆம் எட்வர்ட், இவருடைய உருவம் பொறித்த நாணயங்களும் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன. உலகத்துல எல்லாமே வியாபாரம் தாங்க. அப்படிப்பட்ட ஒரு வியாபாரம் நம்ம இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தவங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்தாங்க, நாட்டை பிடிச்சாங்க, நல்ல வியாபாரம் பண்ணாங்க, அப்புறம் போயிட்டாங்க. பட் அவங்க யூஸ் பண்ண ஒரு பொருள், இந்த காயின் இன்னைய வரைக்கும் நம்ம பல்லாவரத்துல கிடைக்குதுங்க. ஸோ இது ஒரு அதிசய பொருள் தாங்க எப்படி பார்த்தாலும். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா மியூசியத்துல தான் பட்டிருப்பீங்க. அங்க தொட கூட விட மாட்டாங்க, ஆனா இங்க வாங்கவே விடுறாங்க. வந்தீங்கன்னா நீங்க வாங்கிட்டு போயிடலாம். அதே போல் பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி முடிவு பெற்ற பிறகு பிரித்தானிய இந்தியாவின் பேரரசியாக தன்னை அறிவித்துக் கொண்ட விக்டோரியா மகாராணியின் உருவம் பொறித்த நாணயமும் இங்கு கிடைக்கிறது. அதேபோல் கலை நயத்துடன் வடிவமைக்கப்பட்ட தொலைநோக்கிகளும் கிடைக்கின்றன. இன்னொரு அதிசயமான பொருள் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1818ஆம் ஆண்டு ஒரு அணா அப்படின்ற ஒரு காயின் ஒண்ணு தயாரிச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம தெய்வ கடவுளான ராமர், சீதை, லக்ஷ்மணன், அனுமர் அவங்க படம் போட்டது இல்லாம ஓம் சிம்பிள் போட்டு ஒரு அணா அப்படின்ற ஒரு காயின் உருவாக்கி இருக்காங்க. ஸோ இது ரொம்பவே நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷலான காயினுங்க. ஸோ இதோட விலை என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 1000 ரூபாங்க. ஸோ ரொம்பவே நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஸோ ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்க இது. ஸோ இதை பத்தி அந்த வியாபாரியே என்னென்ன சொல்றாருன்றது நீங்களே கேட்டுக்கோங்க. லாரன்ஸ் ஓல்டு காயின்ஸ் கலெக்ஷன் சேல்ஸ் 10 வருஷம் பண்றேன். குறைஞ்சது 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா வாங்குறாங்க. நாங்களும் வாங்குறோம், விற்கிறோம். நாங்களும் கொடுக்குறோம், கலெக்ஷன் பண்ணுறோம், வாங்குறோம், கொடுக்குறோம். நான் வந்து இந்த மாதிரி பழைய நாணயங்கள் எல்லாமே சின்ன வயசுலேருந்து சேகரித்து வச்சுருக்கேன். அதுவே இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கிறனால சேல்ஸும் பண்ணுறோம். பழைய பொருளுங்க, அதுபோல் கலைப்பொருள் சம்மந்தப்பட்ட ஐட்டம் எல்லாமே வாங்குகிறோம், விற்கிறோம். இந்த சந்தையிலையும் வாரம் இந்த போடுறோம் பார்த்துங்க. மற்றபடி வெளியவும் கடை இருக்குது, அங்கேயும் வியாபாரம் பண்ணுறோம். இங்கே வெள்ளிக்கிழமை எல்லாமே ஜனங்க நிறைய வராங்கன்றனால இங்கே கொண்டு கடை போடுறோம். அதுவும் நல்லபடியாக இருக்க பட்சத்துக்கு நல்ல சக்ஸஸ் ஆகுது. மக்கள் நிறைய விரும்பி வந்து வாங்குறாங்க.
இதையெல்லாம் இவர்கள் எங்கிருந்து சேகரிக்கின்றனர்? அதற்கு எங்கெல்லாம் இவர்கள் பயணப்பட வேண்டியிருக்கிறது என்பதை யோசிக்கும் போது நமக்கு தலை சுற்ற ஆரம்பித்து விடுகிறது. பல்வேறு விதமான நாணயங்களை சேகரிப்பவர்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் பல்லாவரம் சந்தை ஒரு திறந்த வெளி புத்தகமாய் விளங்குகிறது. இங்கே வரலாற்று சான்றுகள் எண்ணற்றவை பழைய பொருட்களாய் குவிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன. அதன் முக்கியத்துவம் அறிந்தவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் வாங்கி செல்கின்றனர். ஆயிரக்கணக்கில் ஊர்ந்து செல்லும் எறும்புகள் போல சந்தை மக்களும் ஏதேனும் ஒரு கடைக்காரரிடம் ஒரு பொருளை பற்றி கேட்டுக்கொண்டும், வெற்றிலை வாங்கிக் கொண்டே தேங்காய் வியாபாரியிடம் விலை பேசிக் கொண்டும், பழைய மிக்சியின் விலையை குறைத்து தரச் சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டும் தன் போக்கில் அடுத்தடுத்த கடைகளை தேடிச் சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த சந்தை மனிதர்கள். வயது வித்தியாசமின்றி ஆங்காங்கே கூவிக்கொண்டிருக்கும் மக்களின் இரைச்சல்களுக்கு மத்தியிலும் பல்லாவரத்தின் மனிதர்களும் அவர்களுக்கே உரிய தோரணையோடு இந்த சந்தையை ஒவ்வொரு வாரமும் கடந்து போகின்றனர். நான் தாம்பரத்துலேருந்து வரேன். தாம்பரத்துலேருந்து பாஸ்போர்ட் கடை வச்சுருக்கேன் கிருஷ்ணா நகரில். அங்கே தேவையான பொருள் இங்கே நல்லா கிடைக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் வந்து பார்த்தேன். விலையும் பார்த்தா கொஞ்சம் ஓரளவுக்கு வாங்கக்கூடிய ஈக்குவல் இருக்குது. ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன், அதாவது இந்த கடையில் உள்ள கேஸ்னோட அந்த காற்றுலாம் இழுக்கக்கூடிய ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து கடையில் வாங்க போனீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 2500 சொன்னாங்க. அதே ஃபேன் வந்து இங்கே வந்து 1200 வாங்கியிருக்கேன். அப்புறம் ஒரு அடுப்பு ஒன்று, பாஸ்போர்ட்டுக்கு அடுப்பு ஒன்று வாங்கியிருக்கேன். மனசு திருப்தியாக இருக்குது. சாதாரண ஏழை மனிதர்கள் முதல் சமூகத்தின் முக்கியமானவர்கள் வரை எல்லா மனிதர்களும் இந்த சந்தைக்கு வந்து பொருட்களை வாங்கி செல்கின்றனர். எல்லா விதமான பொருட்களும் இங்கே கிடைப்பதால் இந்த சந்தையை ஒரு குறிப்பிட்ட பொருட்களை விற்பனை செய்யும் இடமாக சுருக்கிவிட முடியாது. நகரத்தின் மோசமான கட்டமைப்புகளில் சிக்கி கிடக்கும் மக்கள் பல்லாவரம் சந்தை போன்ற பகுதிகளுக்கு சென்று வந்தால் தேவையானவற்றை வாங்கிக் கொள்ளவும் முடியும். மனதிற்கும் ஒரு கிராமத்து அனுபவம் கிடைக்கும். அது இவர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். பெரும்பாலான பொருட்களின் விலை 100 to 1000 ரூபாய்க்குள்ளாகவே முடிந்து விடுகிறது. சாதாரணமாக டிவி 800 ரூபாய்க்கு கிடைக்கிறது. இங்கு மிக மலிவான விலையில் டிவிகளும் ரேடியோவும் கிடைப்பதை கண்டால் மார்க்கோனி நிச்சயம் மயக்கமடையலாம். எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்றீங்க? ஒரு 10-15 வருஷமா பண்ணுறேன். 10-15 வருஷமா. சூப்பர்ண்ணா. ஸோ இந்த டிவி, இந்த ஸ்பீக்கர் இதெல்லாம் எப்படிண்ணா உங்களுக்கு கிடைக்குது? நாங்கள் இந்த பழசெல்லாம் அவங்க தேவையில்லைன்னு ரிப்பேர் ஆனது, சிலது வேணான்றதெல்லாம் கொடுத்துட்றாங்கல்ல, அதை வாங்கிட்டு வந்தோம். ஓகேண்ணா. ஸோ இப்போ இதோட விலையெல்லாம் உங்களால் சொல்ல முடியுமாண்ணா? நம்ம சும்மா அவ்வளோ ஒன்றும் பெரிய இதுன்னு சொல்ல முடியாது. 100, 200, 500, 1000 அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி பொருள் ஒருத்தர் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி. இதையெல்லாம் கவனித்துவிட்டு கை நிறைய பொருட்களோடு திரும்புகிற பொழுது அழுக்கு நிறத்தில் நின்று கொண்டு பாசிமணி விற்பவர்களையும் பார்க்க முடிகிறது. ஒவ்வொருவரிடமும் ஓடிச் சென்று, சாமி மணி வாங்கிட்டு போங்க சாமி என்று உரத்த குரல் கொடுத்து கேட்கின்றனர். நரிக்குறவர் என்கிற ஒற்றை வார்த்தையை அடையாளமாய் சுமந்து கொண்டிருப்பதாலோ என்னவோ ஊர் ஊராய் இடம் பெயர்ந்தபடியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள். இவர்கள் எங்கு சென்றாலும் குழந்தைகளும் சேர்ந்தே சென்று விடுவதால் கல்வியில் இன்னும் அக்கறை செலுத்தாமலேயே இருக்கின்றனர். காடுகளில் விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையாடுவது தடை செய்யப்பட்டிருப்பதால் இவர்கள் இது போன்ற பாசிமணி, ஊசி வியாபாரம் செய்து காலத்தை கடத்துகின்றனர். பல்லாவரம் சந்தையில் குடும்பத்தோடு உச்சி வெயிலில் அமர்ந்து வியாபாரம் செய்கிற இவர்களின் கோரிக்கை குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டையும். இங்கே உழைப்பே மூலதனம். அதை தவிர வேறெதையும் நம்மால் காண முடிவதும் இல்லை. பொதுவாகவே ஒரு நாட்டின் வளர்ச்சி அந்த நாட்டின் குடும்ப வளர்ச்சியை பொறுத்தே அமைகிறது. உயிர்ப்புள்ள குடும்பங்களே உறுதியான சமூகத்தை கட்டமைக்கின்றன. இந்த பல்லாவரம் சந்தையும் உயிர்ப்புள்ள குடும்பங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் பூ வியாபாரம், அந்த கடை அருவாமணி வியாபாரம், அந்த தோசை கல்லுங்க, அந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறோம். அந்த காலத்தில் போட்டது பழைய சாமானுங்க, இந்த பழைய ரிமோட்டுங்க, மணிங்க, பின்னுங்க, உண்டிகளுங்க, அந்த மாதிரி வித்துக்கிட்டு வந்தோம். இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு பூ வியாபாரம், அதுக்கப்புறம் புதுசாக வாங்குற மாதிரி அந்த மாதிரி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். धान में खाते की कोई नहीं, पानी में पी तो कोई नहीं, रसूल का मैं काटता हूँ हम क्या तू हाँ चाल गैरेज आओ गैरेज उठा उठे गैरेज उठी गैरे மூஞ்சி பார். இப்போ புரியுதா சார்? இப்போ எங்கள் பாஷை நாங்கள் சொல்கிறது வந்து வீட்டுக்கு போல இன்னைக்கு வியாபாரம் ஆகல, 4000 ரூபாய் சரக்கு போட்டோம், ஒன்று கூட வியாபாரம் ஆகல. இன்னைக்கு யார் மூஞ்சி பார்த்து வந்த தெரியல.
அது மாதிரி தான் கொஞ்சம் இந்த நாங்கள் தொழில் பண்ணுறது மணி ஊசி தான் தொழில் பண்ணி கொண்டு வந்தோம். இந்த தொழில் பண்ணுறது தான் கொஞ்சம் மாற்றமாக வந்திருக்குது எங்களுக்கு. எங்கள் பசங்க படிக்கிறாங்க, பொண்ணு 7வது படிக்குது, பையன் 6வது படிக்கிறா, சின்ன பையன் 3வது படிக்கிறா. அப்புறம் இந்த 2 குழந்தைய இது மாதிரி தான் எங்கள் ஏரியா வந்து பல்லாவரத்துலேருந்து எங்கள் ஏரியா. ஆனால் கண்ட்ரோமெடி ஸ்கூல் ரேஷன் கார்டு இருக்குது, ஓட் லிஸ்ட் இருக்குது, எங்களுக்கு குரூப் போட்டோ இருக்குது, எல்லாமே இருக்குது சார். ஓடிஆர் கூட இருக்குது, ஆதார் கார்டு கூட இருக்குது. எங்களுக்கு கேஸு தான் இல்லை சார். கேஸ் வந்து 4000 5000 கேட்குறோம் சார். நாங்கள் ஏழை மக்கள் எங்கே போகிறது சார்? இருக்கிறது ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கடிச்சா எங்களுக்கு எத்தனை காசு சேர்த்து கொடுத்துருக்கலாம். 5000 சொன்னவங்களுக்கு அவ்வளோ வசதி இல்லை சார் எங்கள் கிட்ட. பச்சை வண்ணமெல்லாம் பழுத்து வரும் காலத்தில் இச்சை மனிதர்களிடம் ஒன்றை சொல்லித்தான் ஆக வேண்டும். தேசத்தின் முதுகெலும்பு கிராமம் என்று முழங்கிய காந்தியே உயிரோடு இருந்திருந்தால் சொல்லியிருப்பார், காலத்தால் புறக்கணிக்கப்பட்டது விவசாயம் என்று. வியர்வையால் விதை முளைக்கும் அதிசயத்தை நிகழ்த்துகிறான் விவசாயி. அவன் விளைபொருளுக்குரிய விலை கிடைக்கிறதா என்றால் இல்லை என்பதே சரி. காடும் கழனியும் பச்சை விளைந்தது. ஆனால் கஷ்டப்பட்டவனுக்கு இப்போது கடனல்லவா நிகழ்ந்தது. உற்பத்தி செய்த பொருளை விற்க முடியாமலும் உழவு தொழிலை வஞ்சிக்க முடியாமலும் நஞ்சுண்டு மரணிக்கும் விவசாயிகளை காப்பாற்ற ஊரெங்கும் சந்தைகள் உருப்பெறட்டும். சந்தைகள் அதிகரிக்க அதிகரிக்க சாமானியர்கள் வளம் பெறுகிறார்கள். சாமானியர்கள் வளம் பெற்றால்தான் சாத்திரங்கள் வாழ்த்து பாடும். இங்கே நல்லவனோ கெட்டவனோ, நடமாட முடிந்தவனோ முடியாதவனோ, எல்லோருமே ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கவே செய்கிறார்கள். யாரும் யாரையும் ஏமாற்றி பிழைப்பதற்கு இது ஏற்ற இடமல்ல. ஆதலால் தங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை உற்பத்தி செய்கிறார்கள். உற்பத்தி செய்ததை சந்தைப்படுத்துகிறார்கள். சந்தை எப்போதுமே சாமானியர்களின் வரலாற்றை மறைத்துக் கொண்டே வாழ்கிறது. இப்பொழுது போல இன்னைக்கு நிகழ்ச்சியை நான் கண்டுகளிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா தலைவர் பொறுத்தவரை பயங்கர கூட்டமா இருக்கு. வெள்ளிக்கிழமை படமா ரிலீஸ் ஆகும்னு நினைச்சோம். இந்த மாதிரி சந்தையும் விட்டுருக்காங்க. வெள்ளிக்கிழமை வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய உழைக்கிறாங்க, ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. ஸோ அவங்களுக்காக நீங்க வந்தீங்கன்னா அவங்களுக்கும் உபயோகமா இருக்கும், நீ வாங்குற உங்களுக்கும் உபயோகமா இருக்கும். எல்லாமே செகண்ட் ஹேண்ட் பொருள் தான். இப்போ நார்மலா வந்து ஷோரூம் மால்ஸ் எல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விலை அதிகமா இருக்கும், நிறைய பேரால வாங்க முடியாது. ஆனா இங்க வந்து எல்லாராலையும் வாங்க முடியும். அங்க 1 லட்ச ரூபா கொண்டு போனீங்கன்னா ஏதோ 2 பொருள் அப்படி வாங்கலாம். இங்க ஒரு 5000 ரூபா கொண்டு வந்தீங்கனாலே பல பொருட்கள் வாங்கலாம். ஸோ அந்த அளவுக்கு பெரிய ஷோ. ஸோ மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேஷ் கார்த்திக்.